லாஸ்ட் லைன் கீழே சேஞ்ச் இன் டிமாண்ட் ரெப்ரசன்ட்ஸ் ஷிஃப்ட் ஆஃப் டிமாண்ட். அப்ப ஷிஃப்ட் மூவ்மெண்ட் அது இல்ல, அப்ப சேஞ்ச் இன் டிமாண்ட் டெலீட் பண்ணிடுவேன். அப்ப நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன? சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். புரியுதா? கிளியரா? சோ அதான் வந்து என்ன எக்ஸ்பென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட் அலாங் த டிமாண்ட் சர்வ். ஓகேவா? 15 டெல்லி, 15 டெல்லி, 16 சி, 16 எழுதல. ஓகே, 17 ஏ, 21, 21 சி, எஸ் சி என்ன கொடுத்துருக்கான்? ஆல்வேஸ் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்கான். எப்பவுமே நமக்கு என்ன ஆகாது? டிமாண்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகாது. புரியுதா? எப்படி அந்த சிங்கிள் வேர்டு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ. புரியுதா? எப்பவுமே டிமாண்ட் நமக்கு என்ன ஆகாது? இன்க்ரீஸ் ஆகாது. கிளியரா? நெக்ஸ்ட் 26 26 பாம்பே, 26 பாம்பே. எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இஸ் இன்எலாஸ்டிக். எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் என்ன ஆகுது? இன்எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு டிமாண்ட் சேஞ்ச் ஆகுறதா? ஆகல, அதோட கம்மியா தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? சேஞ்ச். இப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் என்ன ஆகும்? ஃபால் ஆகும். அப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு ஃபால் ஆயிருக்குமா, இல்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதோட கம்மியா தான் ஃபால் ஆயிருக்குமா? டிமாண்ட் கம்மியா தான் ஃபால் ஆயிருக்கும். அப்ப என்ன ஆப்ஷன்? quantity demanded will fall by relatively small amount. B, Bombay. Clear up? Next 27A, 27A, 40A. near future என்றதுனால கேக்குறான். other factors 41. given goods எப்படி இருக்கும்? upward sloping to the right. price demand income increase ஆகும். demand வந்து என்ன ஆகுது? ஒரு பாயிண்ட்க்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது. கரெக்ட்டா? demand increase ஆகுதுன்னா டவுன் வந்துரும். கரெக்ட்டா? demand increase ஆகுதுன்னா டவுன் வந்துரும். demand decrease ஆக ஆரம்பிச்சது. அதனால என்னது? upward sloping to the right. புரியுதா? next என்னமா? 51 non-specious goods, easy option, all of the above. இது மட்டும் கொஸ்டின் பேப்பர்ல நல்லா பாரு. எப்பவுமே all of the above கொடுக்குறாங்கன்றனால all of the above போட்டுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட் பண்ற மிஸ்டேக் இதுதான். all of the above ஒரு ஆப்ஷன் இருந்தோடனே டக்குன்னு all of the above போட்டுருவான். ஓகேவா? ஒரு 4 கொஸ்டின் all of the above வச்சிருப்பான், ஒரு கொஸ்டின் all of the above வச்சிருக்க மாட்டான். புரியுதா? நீ யோசிச்சு பார்க்கும்போது இப்போ கொஸ்டின் நம்பர் 2 all of the above வருது, கொஸ்டின் நம்பர் 5 all of the above வருது, கொஸ்டின் நம்பர் 7 all of the above வருது. என்ன பண்ணி all of the above போட்டு வச்சிருப்பேன். கொஸ்டின் நம்பர் 18 all of the above ஆப்ஷன் கொடுத்திருப்பான், அதுக்கு all of the above இருக்காது. புரியுதா? அட் கொஸ்டின் பேப்பர் செட் வைஸ் தான் வரும். ஓகேவா? செட் வைஸ் வரும்னா ஷஃபிள் ஆகி வரும் கொஸ்டின் பேப்பர். உனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கிறது உன் பக்கத்துல இருக்கிறதுக்கு 50th கொஸ்டினா இருக்கும். ஓகேவா? இந்த பக்கம் இருக்கிறதுக்கு 20th கொஸ்டினா இருக்கும். உனக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு 18th கொஸ்டினோ 17th கொஸ்டினாவோ இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உனக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வேற இருக்கும். அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி தான் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்க. புரியுதா? உனக்கு என்ன ரோல் நம்பருக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் நம்பர் வரணும், என்ன ஆன்சர் பேப்பர் நம்பர் வரணும்ன்றது வரைக்கும் எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்டு. ஓகேவா? ஸோ அதனால உங்களால யாருக்கிட்டே இந்த ஃபோக்கஸ் வருகிறது, காதல் வருகிறது, இந்த ஸ்கூல்ல பண்ணதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் கேட்டா ஃபர்ஸ்ட் என்னடா கொஸ்டின் அவனுக்கே தெரியாது. அது எத்தனாவது கொஸ்டின்ல இருக்கும். புரியுதா? அந்த காப்பி அடிக்கிறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. புரியுதா? இப்ப நீட்டை வேணாம்னு சொல்ல வேணாம். அந்த நீட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்றாங்க பத்தியா, அது செக்கிங்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு டார்ச்சர் பண்றாங்க பத்தியா, அதுதான் நான் வேணாம்னு சொல்லுவேன். கொண்டு வா, பிரச்சனை கிடையாது. குவாலிட்டி ஆஃப் இது என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா உள்ள போகும்போது காதுல இருக்க கம்பல் கழட்டு, மூக்குல இருக்கிறத கழட்டு, ஸ்லிப்பரை கழட்டு, இதை கழட்டு, அதை கழட்டு, எதுக்கு தேவையில்லாம ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள போகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காலஜிக்கலா அப்ப எல்லாரையுமே அஃபெக்ட் பண்றாங்க. நீ நார்மலா யோசிச்சு பாரு, இந்த வீடியோல வர எவனா பணக்கார பசங்களை இந்த மாதிரி செக் பண்ணி நம்ம பார்த்துருமா? ஏன்னா அவன் பேசிட்டு எதுவுமே போட மாட்டான், அப்படியே கேஷுவலா போவோம். புரியுதா என்ன சொல்றேன்னு? நம்மள மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. போட்டு இது கழட்டு, அதை கழட்டு, காதுல இருக்கிறது கழட்டு, மூக்குல இருக்கிறது கழட்டு.
புரியுதா? இந்த ப்ரொசீஜர் தான் உன்னை என்ன பண்றான், சைக்காலஜிக்கலா என்ன பண்றான், டார்ச்சர் பண்றான். எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள போனவங்க நீயே பயத்திலே என்ன பண்ணிடுவ, ஃபெயில் ஆயிட்டு வந்துடுவ, இல்ல நல்லா படிச்சு மார்க் எடுக்காம வந்துடுவ. இந்த ப்ரொசீஜர் வேணாம். அதுக்கு பதில் இன்விஜிலேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா போடு. 10 போலீஸ் வெளியே போறதுக்கு பதில் உள்ள 10 இன்விஜிலேட்டர் போடு. காப்பி அடிக்காம இன்விஜிலேட்டர் மீடியம் எப்படி காப்பி அடிச்சிட போறோம்? இன்விஜிலேட்டர் கையில் கேமரா கொடு, காப்பி அடிக்கிறனா போட்டோ எடுக்க சொல்லு. இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். ஸ்டூடெண்ட் தான் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, இன்விஜிலேட்டர் ஃபோன் யூஸ் பண்ணலாம், கேமரா யூஸ் பண்ணலாம். கரெக்டா இல்லையா? இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம்ல. புரியுதா? கீழே நமக்கு அதில் பேக்கெட்ல போட்டு வச்சிருந்தவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ வச்சிருக்காரு கண்டுபிடிச்சாங்கன்னா டிபார். புரியுதா? நீ எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனாலும் என்ன சொல்லுவாங்க, ஃபோன்ல இருந்து எடுத்து வச்சுருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. நீ ஏன் ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்துடுவ, டேபிள் மேலே வைக்கிறதோ பேக்ல வைக்கிறதோ நீ பண்ணிட்டு வந்துடுவ. புரியுதா? ஸோ அதனால சிஏ எக்ஸாம் ஃபார் நம்மளாம் மெச்சூர்டுன்னு சொல்லலாம் இன்ஸ்டியூட். ஓகேவா? ஸோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கூட வந்து இந்த அட்டம்ப்ட்ல லாஸ்ட் அட்டம்ப்ட்ல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ் ஃபெயில் கிடையாது, சக்ஸஸ்ஃபுல் அன்சக்ஸஸ்ஃபுல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க ஃபெயில்னு சொல்றதுக்கு பதில். புரியுதா? ஃபெயில்னு சொல்றது வேற, ஃபெயிலியர்னு ஒன்று மீன் பண்றது வேற. இந்த அட்டம்ப்ட் தான் நீ வந்து சக்ஸஸ் பண்ணல, நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் என்ன பண்ணலாம், நீ சக்சீட் பண்ணலாம் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிட்டாங்க. புரியுதா? ஸோ நம்மளாம் என்னது ரொம்ப ரொம்ப மெச்சூர்டு திங்கர்ஸ் நம்மலாம் சிஏ இன்ஸ்டியூட்லாம். ஓகேவா? அதனால இன்ஸ்டியூட்ல நீ எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஓகேவா? ரீசெண்டாக சிஏ இன்ஸ்டியூட்டும் சிஎம் இன்ஸ்டியூட்டும் சண்டை, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மாதிரி சண்டை போட்டுவாங்க. ஐசிஏன்ற வேர்டை இவனை யூஸ் பண்றான், ஐசிஏன்ற வேர்டு அவன். இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி இவன் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் வச்சிருந்தான். அப்ப இவங்க வந்து கேஸ்ல ஆர்கியூ பண்றாங்க, நாங்க வந்து அக்ரானியம் தான் யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? வாட் இஸ் அக்ரானியம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து எழுதுறது. ஆனா ஐசிஐ ட்ரேட்மார்க் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அட் எண்ட் ஐசிஐ தான் என்ன பண்ணாங்க, வின் பண்ணாங்க. ஐசிஐ வின் பண்ணாம ஒரு சுச்சுவேஷனே இருக்காது. ஓகேவா? ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா ரிசல்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஐசிடபிள்யூ காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் இருந்துச்சு. அந்த ஒர்க்ன்றது வந்து வேர்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் பேர் மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் அக்கௌண்டன்ட் மாத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா சிஏ ஃபைனல் ரிசல்ட் எங்களுக்கு முன்னாடி பேட்ச் எங்கள் ஆஃபீஸில் போர்ட் குரூப்ஸ் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து 2 o'clock ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனோட எங்கள் ஆஃபீஸில் ஒரு 5 பேர் ரிசல்ட் பார்த்தாங்க. அவுட் ஆஃப் 80 ஒரு 5 பேர் கிளியர் பண்ணிட்டாங்க. எங்கள் ஆஃபீஸில் 5 பேர் கிளியர், போர்ட் குரூப்ஸ் பண்ணிட்டாங்க. சைட் கிராஷ் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க ரிசல்ட் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. சைட் கிராஷ் ஆனோடனே நைட்டு 8:30 மணிக்கு மறுபடியும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது இந்த போர்ட் குரூப்ஸ் பாஸ்ன்றவங்களுக்கு ஒரு குரூப் தான் பாஸ்ன்னு ரிசல்ட் மறுபடியும் வந்துருச்சு. ஓகேவா? எல்லாரும் கேஸ் போட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐசிஐ ரிசல்ட் தான் என்னது ஃபைனல்னு சொல்லிட்டு ஒரு குரூப் தான் பாஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்த குரூப் அடுத்த அட்டம் எழுதுன்னு சொல்லிட்டாங்க. ஐசிஐக்கு மார்க்ஸை ரிவைஸ் பண்றதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. அதனால மார்க் ரிவைஸ் எப்போ பண்ணுவாங்கன்னா, நீ இந்த எக்ஸ்ட்ராடனரி கேட்டகரிக்குள்ள போகாம இந்த ஆர்டினரி ஜஸ்ட் பாஸ்லாம் இருக்குன்னா அப்பதான் ரெடியூஸ் பண்ணுவாங்க. நீ எழுதும் போதே 80 எழுதிட்ட, அப்ப 6 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்றாங்க. அப்ப எவ்வளவு வரும்? 74 வரும். எதுக்கு நீ வரி பண்ற? புரியுதா? நீ 50 எழுதினா அப்ப நீ ஃபெயில் தான் ஆக. அவங்க டார்கெட்டா இருந்தான் லைட்டா படிச்சு வந்தா வெளியே போவாங்க. எனக்கு இந்த அட்டெம்ப்ட் இவ்வளவுதான் ரெக்வயர், நல்லா படிச்சவங்க தான் நான் எழுதுவேன். புரியுதா சொல்றேன்னு? கிளியரா? அதனால நான் 50 காட்டா எழுதி அப்பெல்லாம் நல்லா முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாது. சரிங்களா? அதனால நீ எடுக்கிறது எப்பவுமே எப்படி இருக்கணும், ஹையா எடுக்கணும். இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடுறோம், நான் ஃபோர்த் பிளேஸ் வந்துட்டேன், என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நீ அனுப்பிடுவியா? இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி தான். இல்லைன்னா போயிட்டு அடுத்த அட்டெம்ப்ட் வா, நல்லா படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்ஸ்டியூட். சரியா? அதனால இன்ஸ்டியூட் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். எந்த ஒரு மிஸ் இந்த மாதிரி இது பண்ணி எக்ஸாம்ல போயிட்டு என்ன பண்ணிக்கூடாது, மாட்டிக்க கூடாது. ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் 57. சி 57 வந்து சி. 61 சி. 62 பாம்பே. பிரைஸ்னால டிமாண்ட் மாதிரி இருக்கா, அதர் ஃபேக்டர்ஸ்னால மாதிரி இருக்கா? 62 அதர் ஃபேக்டர்ஸ். சேஞ்ச் இன் டிமாண்டா, மூவ்மெண்ட் along the demand curve? சேஞ்ச் இன் டிமாண்ட் curve. கிளியரா? அப்ப இன்க்ரீஸா டிக்ரீஸ் வரும். கிளியரா? நெக்ஸ்ட் 65
Delhi 66, Delhi 67, A 68, C 69. இதில் நம்ம டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும், சப்ஸ்டியூட்ஸ். C 70, demand for a commodity increases with the fall in price, expansion. Fall in price mean பண்றாங்க, ஓகேவா? expansion. 77, C 78, A 88, A 89, Delhi. Oh, 89 இல்ல, 91, Delhi. 92, A 93, A 94, A 97, Delhi. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்கம்மா. கரெக்டா? உங்களுக்கு கரெக்டா? அது பிரச்சனை இல்லையா? 92. A firm learns that own price elasticity of the product it manufactures is 3.5. 3.5 price elasticity இருக்கு. 3.5 price elasticity எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக்கா? 3.5 price elasticity இருக்கு. அப்ப எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக்கா? எலாஸ்டிக். இப்ப எலாஸ்டிக் சிச்சுவேஷன்ல பிரைஸ் எப்படி ஆச்சுன்னா டிமாண்ட் எப்படி ஆகும்? பிரைஸ் மாறுச்சுன்னா டிமாண்ட் அதை விட அதிகமா மாறுமா கம்மியா மாறுமா? அதிகமா மாறும். அப்ப பிரைஸை குறைக்கிறது பெட்டரா பிரைஸை ஏத்துறது பெட்டரா? பிரைஸை கொஞ்சோண்டு ஏத்துனா கூட டிமாண்ட் அதிகமா குறைஞ்சிரும். பிரைஸை கொஞ்சோண்டு குறைச்சினா கூட டிமாண்ட் அதிகமா ஏறிடும். அப்ப எது பெட்டரா இருக்கும் கம்பெனிக்கு? கொஞ்சமா குறைக்கிறது. கொஞ்சமா குறைக்கிறதுனால டிமாண்ட் அதிகமா ஏறுமா ஏறாதா? ஏறும். புரியுதா? 97. Which of the following statement is correct? Delhi. Which of when the price falls, quantity demanded falls. Correct ன்னு கேக்குறான், incorrect ன்னு கேக்கல. அப்ப first statement option A incorrect. கரெக்ட்டா? Price fall ஆகும்போது demand rise ஆகும். Seasonal changes do not affect the supply of the commodity. Okay, supply பத்தி கொடுத்திருக்கான். ஓகே சரி, இப்போதைக்கு ஒன்று இக்னோர் பண்ணிக்கோ. இதுவும் சப்ளை, இதுவும் சப்ளை, ப்ராஃபிட் சப்ளை. சரி ஓகே, 97 இக்னோர் பண்ணிக்கோ. ஓகேவா? சப்ளை லிஸ்ட் பார்த்துக்கலாம். 109, C. டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? இல்ல. 112, ரோலர் கோஸ்டர் ரைட், A. ம் 111 பண்ணிக்கலாம். 111 வந்து C. சி பண்ணிருக்கலாம், அட்டென்ட் பண்ணிருக்கலாம். சி நான் இதில் மார்க் பண்ணல, சரி பரவாயில்ல. நெக்ஸ்ட் 120 பாம்பே. அதர் ஃபேக்டர்ஸ்னால குறையுதா? அதர் ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கா? பிரைஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கா? அதர் ஃபேக்டர்ஸ். அப்ப டிபெண்ட் ஆகுனா ஒரு ஷிஃப்ட் லெஃப்ட். கிளியரா? நெக்ஸ்ட் பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட் டாபிக் என்ன? பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். பாயிண்ட் எலாஸ்டிசிட்டிங்கிறது அதுவும் ஒரு பிரைஸ் எலாஸ்டிசிட்டி தான். பாயிண்ட் எலாஸ்டிசிட்டிங்கிறது அதுவும் price elasticity தான். பட் என்ன, at a particular point in the demand curve. What is demand curve? demand curve என்ன? graphical representation. அந்த கிராஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட ரெப்ரசன்ட் பண்றது என்னது? பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி.
இங்க என்ன பண்ண பிரைஸ்ல நம்பர்ஸ்ல பார்த்தேன் 3.5 2.5 அப்படி நம்பர்ஸ்ல பார்த்தேன். இப்போ நம்பர்ல பார்க்கறதுக்கு பதில் கிராஃப்ல அந்த பாயிண்ட பிளாட் பண்ணி சொன்னா இது பேர் என்ன எலாஸ்டிசிட்டி? பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி. புரியுதா? சோ பாயிண்ட் எலாஸ்டிசிட்டிக்கு சிம்பிளா ஒரு ஃபார்முலா வந்து உங்களுக்கு சொல்றாங்க. பாயிண்ட் எலாஸ்டிசிட்டில நம்ம ஏன் பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி கண்டுபிடிக்கணும்? மைன்யூட் சேஞ்சஸ் கூட நம்மளால பாயிண்ட்ல என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? 3.66666 வருது இன்னொரு படிப்புல கரெக்டா இல்லையா? பட் பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி படி என்ன பண்ணலாம்? எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட்ல எடுத்து போய் என்ன பண்ண முடியும்? கிராஃப்ல பிளாட் பண்ண முடியும். ஜூம் பண்ணி பார்த்தா பாயிண்ட்ல பிளாட் பண்ண முடியுமா முடியாதா? பிளாட் பண்ண முடியும். அதான் எலாஸ்டிசிட்டி, பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி. ஸோ இங்க வந்து உனக்கு டெரிவேட்டிவ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா யூஸ் பண்றோம் rather than finite changes. டெரிவேட்டிவ் என்னது? ஸ்மால் சேஞ்சஸையும் மெஷர் பண்ண முடியறதுக்குரியது என்னது? டெரிவேட்டிவ். இப்போ நீ டிஃபரன்ஷியல்ஸ் மேக்ஸ்ல படிக்க போற டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அதுதான் ஸ்மால் சேஞ்சஸ் கூட உங்களால என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது என்னன்றது நீ மேக்ஸ்ல படிச்சுக்கோ. இங்க நீ ஃபார்முலாவா படிச்சுக்கோ. பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு மைனஸ் dq பை dp இன்டு p பை q. ஓகேவா? d னா டெரிவேட்டிவ் ஆஃப் q பை டெரிவேட்டிவ் ஆஃப் p. டெரிவேட்டிவ் அப்படின்னா ஸ்மால் சேஞ்ச். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எலாஸ்டிசிட்டிங்கிறது சேஞ்ச் இன் q பை சேஞ்ச் இன் p ன்னு பார்த்தோமா? அதேதான் ஸ்மால் சேஞ்ச் இன் q டிவைடட் பை ஸ்மால் சேஞ்ச் இன் p. கிளியரா? ஓகேவா? நான் உங்களுக்கு டீடைலா டெரிவேட்டிவ்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மேக்ஸ்ல. சரியா? கோர் மேக்ஸ்லாம் நான் போக மாட்டேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் மேக்ஸ் மட்டும் தான் நான் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ பாயிண்ட் எலாஸ்டிசிட்டியில் எப்படி இருக்கும்? ஒரு கிராஃப்ல இந்த பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஓகேவா? இங்க ஆறுங்கிறது சென்டர் பாயிண்டா சொல்றாங்க. கேபிட்டல் டி ஒரு பாயிண்ட், ஸ்மால் டி இன்னொரு பாயிண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆரும் கேபிட்டல் டியும் லோவர் செக்மெண்ட்னு சொல்றாங்க. ஆரும் ஸ்மால் டியும் அப்பர் செக்மெண்ட்னு சொல்றாங்க. ஆறுன்றது என்ன? மிட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ பாயிண்ட் எலாஸ்டிசிட்டியை பொறுத்த வரைக்கும் E is equal to 1 அப்படின்னா அது என்னது? மிட் பாயிண்ட். E is equal to 0 னா அது என்னது? கேபிட்டல் டி லோவர் செக்மெண்ட். E is equal to infinity னா அது என்ன? டி அப்பர் செக்மெண்ட். ஓகேவா? ஸோ E greater than 1 எங்க ஃபாலோ ஆகும்? 1க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவுல ஃபாலோ ஆகும். லெஸ் தென் 1 எங்க ஃபாலோ ஆகும்? 0க்கும் 1க்கும் நடுவுல கிராஃப்ல பார்க்குறோம். அதே பாயிண்ட்ஸ் தான் நான் எங்க பார்க்குறோம்? கிராஃப்ல பார்த்தா அதுக்கு பேர் என்னது? பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். புரியுதா? கிளியரா? இதுல நீ பெருசா என்ன பண்ணிக்க தேவையில்ல, ஒரே பண்ணிக்க தேவையில்ல. வெறும் பாயிண்டா மட்டும் தான் கிராஃப் கொடுத்துட்டு பாயிண்டா கேக்குறாங்க. ஆர்டி என்னன்னு கேக்குறாங்கன்னா அப்ப ஆர்டி என்னன்னு நீ சொல்லுவ. டி என்னது அப்படின்னா அப்ப டி என்ன? இங்க 0 வந்துச்சுன்னா என்ன எலாஸ்டிசிட்டி? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். இந்த ஏரியா என்னது? இன்எலாஸ்டிக். இது என்னது? யூனிட் எலாஸ்டிக். இந்த ஏரியா என்னது? எலாஸ்டிக். இது என்னது? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஸோ கிராஃபை கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னா நீ என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வேறு எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஆர்க் எலாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட் என்னது? ஆர்க் எலாஸ்டிசிட்டி. ஸோ இப்போ கிராஃப் வரைகிறோமா? கிராஃப்ல இந்த ஆர்க் வந்திருக்குமா? அப்போ சேஞ்ச் நடக்கும்போது அந்த ஆர்க்கில் டிஃபரன்ஸ் வருமா? அந்த ஆர்க்கை மெஷர் பண்ணுறது தான் என்னது? ஆர்க் எலாஸ்டிசிட்டி. புரியுதா? பட் ஆர்க் எலாஸ்டிசிட்டிக்கு உனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. புரியுதா? இதுதான் ஆர்க் எலாஸ்டிசிட்டி. இந்த சேஞ்சை டிஃபர் பண்ணுறது மெஷர் பண்ணுறது தான் என்னது? ஆர்க் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? பிரைஸ் எலாஸ்டிசிட்டிக்குள்ளேயே தான் பாயிண்ட்டும் ஆர்க்கும் இருக்கு. கிளியரா? ஆனா ஆர்க் எலாஸ்டிசிட்டில மட்டும் ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஆர்க் எலாஸ்டிசிட்டில மட்டும் ஃபார்முலா என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னன்னா நார்மல் எலாஸ்டிசிட்டில பிரைஸ் எலாஸ்டிசிட்டில ஃபார்முலா என்ன? ஒரிஜினல் டிமாண்ட் மைனஸ் நியூ டிமாண்ட் divided by original demand divided by original demand whole divided by original price minus new price divided by original price ஓகேவா? பட் இப்போ ஆர்க்ல ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணுறோம். ஓகேவா? என்ன சேஞ்சு? ஒரிஜினல் டிமாண்ட் பிளஸ் நியூ டிமாண்ட் பை 2, ஒரிஜினல் பிரைஸ் பிளஸ் நியூ பிரைஸ் பை 2. என்ன எடுத்துக்கிறோம்? ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். வேற எதுவுமே சேஞ்ச் கிடையாது. அந்த ஃபார்முலா பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாது. அந்த ஃபார்முலாவையே இப்போ இங்கே கீழே இருக்கிறத மேலே எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பான். புரியுதா? இங்கே கீழே இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பான்? மேலே எடுத்துட்டு வந்து மல்டிபிள் பண்ணி இப்படி கொடுத்துருக்கான். கிளியரா? புரியுதா? நீ என்ன பண்ணலாம்? இதை வச்சே போட முடியுமா? போட முடியாதா? போட முடியும். கிளியரா? ஸோ Q2 மைனஸ் Q1 பை
Q2 plus Q1 by 2 அப்படின்னா ஆவரேஜ் ஆகுது. அதே மாதிரி வோல்ட் டிவைடட் பை P2 minus P1 by P2 plus P1 by 2 அப்போ இது ஆவரேஜா இல்லையா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரிஜினல் டிமாண்ட் மைனஸ் நியூ டிமாண்ட் எடுத்துக்கோம். அதுக்கு பதிலாக அவங்க எடுத்துருப்பான் நியூ டிமாண்ட் மைனஸ் ஒரிஜினல் டிமாண்ட். அது பிரச்சனை கிடையாது, நான் தான் மாடு போடுன்னு சொல்லிட்டேன்ல டேரக்டா. புரியுதா? ஓகேவா? கிளியரா? ஓகேவா? ஸோ இங்கே என்னது பை 2 இருக்கா? ஸோ இது கேன்சல் ஆயிருமா? இது என்ன பண்ணுவோம், நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு வந்துக்கிறோம். அப்படி நியூமரேட்டர் எடுத்துட்டு வரும்போது இந்த பக்கம் டிவைட்ல எடுத்துட்டு மேலே மல்டிபிள்ல வந்துடும். கரெக்டா இல்லையா? ஸோ அது கூட நீ போட தேவையில்லை, நீ டேரக்டா இப்படியே போட்டாலும் ஆன்சர் வருமா வராதா? வரும். கால்குலேட்டர் வச்சு ஒன்று தான் சால்வ் பண்ணி நியூமரேட்டர் எழுதிடு. அதே மாதிரி இங்கே ஒன்று சால்வ் பண்ணி டினாமினேட்டர் எழுதிடு. ரெண்டுத்தையும் ஃபைனலாக டிவைட் பண்ண ஆன்சர் வருமா வராதா? வரும். சிம்பிள். அதே ஃபார்முலா தான். புரியுதா? ஓகேவா? கொஸ்டின்ல எக்ஸாம் கொஸ்டின்ஸ்ல ஆர்க் எலாஸ்டிசிட்டியை சம்டைம்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆர்க் எலாஸ்டிசிட்டி படி சால்வ் பண்ணுன்னு கேட்க மாட்டான். சம்டைம்ஸ் நீ ட்ரைஸ் எலாஸ்டிசிட்டி சால்வ் பண்ணினா ஆன்சர் சம்டைம்ஸ் ஆப்ஷன்ல இருக்காது. ஆர்க் எலாஸ்டிசிட்டி படி சால்வ் பண்ணாதான் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கும், இருக்கும். அதனால நியரஸ்ட் ஆன்சர்லாம் போட்டு வராங்க. ஓகே, டக்குன்னு ட்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஒர்க் ஆகல, டக்குன்னு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பாரு. ஓகேவா? ஏன்னா ஒரு 3-4 டைம் இந்த மாதிரி கேட்டுட்டான். சரியா? ஸோ ஆனால் ஆப்ஷன்ஸில் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டான். ஓகேவா? ஆர்க் எலாஸ்டிசிட்டி படி போட்டால் என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? ஆனால் ஒரு புக் பேக்கில் தெளிவாக கொடுத்துருப்பான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் எக்ஸாமில் சம்டைம்ஸ் வந்து எந்த மெத்தடுன்னு சொல்ல மாட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டியில் போட்டுப்பாரு. வரலன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணு, ஆர்க் எலாஸ்டிசிட்டி யூஸ் பண்ணு. 2 ஆப்ஷனும் இருக்காது. அப்படி 2 ஆப்ஷனும் இருந்துச்சுன்னா நீ வந்து ஐசிஐக்கு எழுதலாம். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி போட்டாலும் ஆன்சர் வந்து, ஆர்க் எலாஸ்டிசிட்டி போட்டாலும் ஆன்சர் வந்து. ஆனால் கொஸ்டின் என்ன பண்ணல, நீ ப்ரைஸா ஆர்க்கான்னு சொல்லலை அப்ஜெக்டிவ் டைப்ல, நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது நீ போட்டினா 1 மார்க் என்ன பண்ணிடுவாங்க, ரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க, அட்டன் பண்ணிக்கலாம். கிளியரா? புரியுதா? நீ ஏதாவது ஒரு மெத்தட் படி ஆன்சர் எழுதிட்டு வந்து ஐசிஐக்கு என்ன பண்ணணும், அப்சர்வேஷன் மெயில கொடுக்கணும். கிளியரா? உங்க எஸ்ஆர் நம்பர்லாம் போட்டு இந்த கொஸ்டின் நீ தப்பா சொல்லியிருந்தா உன்னை எதுவும் திட்டலாம் மாட்டாங்க. புரியுதா? பட் நீ கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா உனக்கு என்ன பண்ணுவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? ஓகேவா? புரியுதா? இது என்ன எலாஸ்டிசிட்டி, ஆர்க். ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான். கரெக்டா? எதுவுமே பெருசா இல்லை. ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படி இன்டர்பிரேட் பண்றது, நேற்று நான் சொன்னேன். E is equal to 0 அப்படின்னு என்ன அர்த்தம், டிமாண்ட் சேஞ்ச் ஆகுதா ஆகலையா? நோ சேஞ்ச் இன் டிமாண்ட் when there is a change in price. அப்ப டிமாண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுதா, ரெஸ்பாண்ட் பண்ணலையா? பண்ணல. அப்ப டிமாண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணலனா நான் பிரைஸை எவ்வளவு வேணா ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா? ஏத்தலாம். குறைக்கணும் நம்ம அவசியமே கிடையாது. எவ்வளோ ப்ரைஸ் ஏற்றினாலும் என்னுடைய டிமாண்ட் அஃபெக்ட் ஆகாமல் அதே டிமாண்ட் இருக்குன்னா நான் ப்ரைஸ் எவ்வளோ வேணால் ஏற்றலாம். கரெக்டாக இல்லையா? புரியுதா? இது உன்னுடைய இங்கேருந்து கிடைக்கிறவனுக்கு இன்டர்பிரிட்டேஷன். கிளியரா? E is equal to 1 எப்படி இருக்கும், நீ ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுற அதே பர்சன்டேஜ் தான் டிமாண்டும் சேஞ்ச் ஆகும். அதனால உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது. ஓகேவா? கிளியரா? எக்ஸிஸ்டிங் ரெவென்யூ அப்படியே வரும். அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? E greater than 1 என்ன சிச்சுவேஷன், எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக்கா? எலாஸ்டிக். அப்போ எலாஸ்டிக்கா இருக்கும்போது ப்ரைஸ் சேஞ்ச் ஆக டிமாண்ட் அதிகமாக சேஞ்ச் ஆகுமா கம்மியாக சேஞ்ச் ஆகுமா? அதிகமாக சேஞ்ச் ஆகும். அப்போ ப்ரைஸை குறைக்கிறது பெட்டரா ப்ரைஸ் ஏற்றுறது பெட்டரா? குறைக்கிறது பெட்டர். ப்ரைஸ் லைட்டாக குறைச்சினாலே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும், ஏறி இருக்கும். புரியுதா? இப்போ நான் 30,000 ஃபீஸ் வாங்குறேன், ஒரு 1000 ரூபாய் குறைச்சினாலே 10 ஸ்டூடெண்ட் பதில் 50 ஸ்டூடெண்ட் உள்ள வந்துடும். புரியுதா சொல்றேன்? கிளியரா? ஸோ அதான் இது E greater than 1 situation. ஓகேவா? E is equal to infinity. சாரி, E less than 1 ஆனது பிரைஸ் ஏறதை விட டிமாண்ட், பிரைஸ் சேஞ்சை விட டிமாண்ட் சேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அப்போ பிரைஸை குறைமையை ஏற்றுவியா? ஏற்றுவேன். ஏன்னா ப்ரைஸ் ஏற்றுறதுனால டிமாண்ட் கொஞ்சம் தான் அஃபெக்ட் ஆகும் போது இந்த டிமாண்ட் அஃபெக்ட் ஆகுது ப்ரைஸ் ஏறினதுல உங்களுக்கு என்ன ஆகிடும், காம்பன்சேட் ஆகிடும், இன்எலாஸ்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட் E is equal to infinity போது ரொம்ப சின்னதாக ஒரு 1000 ரூபா கூட நான் மாற்ற வேணாம், வெறும் 1 ரூபா குறைச்சனா கூட போதும், எனக்கு டிமாண்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதான் வந்து என்னது E is equal to infinity. கிளியரா? ஸோ அப்போ கிராஃப் எப்படி இருக்கும் நீயே யோசிச்சு சொல்லு. பார்க்காம கிராஃப் எப்படி இருக்கும் யோசி. ட்ரா பண்ண, நீயே ட்ரா பண்ண. E is equal to 0ன்னு வச்சுப்போம்.
அப்ப ஃபர்ஸ்ட் இது என்னது டிமாண்டா, இது என்னது பிரைஸா? ஓகேவா? எக்ஸிஸ்டிங்கா பிரைஸ் இவ்வளவு இருக்கு, எக்ஸிஸ்டிங்கா பிரைஸ் இவ்வளவு இருக்கு, அப்ப டிமாண்ட் எவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப பிரைஸ் ஏறுது, டிமாண்ட் ஏறுமா, அதே டிமாண்ட் தான் இருக்குமா? அப்ப இங்கே தானே இருக்கும், மறுபடி ஏறுது, அப்ப இங்கே தானே இருக்கும், மறுபடி ஏறுது. டிமாண்ட் இதுனா 4 யூனிட்ஸ் மாறுதா இல்லையா? டிமாண்ட் மாறல, அப்ப எப்படி இருக்கும்? வெர்டிகல் லைனா இருக்கும். புரியுதா? கிளியரா? E is equal to 0 னா கிராஃப் எப்படி இருக்கும்? வெர்டிகலா இருக்கும். E is equal to infinity னா எப்படி இருக்கும்? ஹாரிசான்டலா. ரொம்ப மைன்யூட் சேஞ்ச் கூட, சின்ன சேஞ்ச் கூட உனக்கு அப்படியே டிமாண்டை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணும், ஏறிக்கிட்டே போகும் டிமாண்ட். புரியுதா? அதுக்கு E is equal to infinity. கிளியரா? இப்போ ஒரு கிராஃப் கொடுத்துட்டு என்ன சிச்சுவேஷன் கேட்குறோம். இது என்ன சிச்சுவேஷன்? எலாஸ்டிக்கா, இன்எலாஸ்டிக்கா, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா? என்ன சிச்சுவேஷன் இது? ஹாரிசான்டல் லைன் வந்தா என்ன சிச்சுவேஷன்? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். வெர்டிகல் லைன் வந்தா என்ன சிச்சுவேஷன்? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். வெர்டிகல் லைன் வந்தா என்னது? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஸோ நார்மல் டிமாண்ட் கர்வ் மாதிரி வந்து அது என்னது? E is equal to 1. ஓகேவா? யூனிட் எலாஸ்டிக். நெக்ஸ்ட் E greater than 1 எப்படி இருக்கும்? ஃபிளாட்டரா வரும். E greater than 1 எப்படி இருக்கும்? ஃபிளாட்டரா வரும். E less than 1 எப்படி இருக்கும்? ஸ்டீப்பரா இருக்கும். பிரைஸ் சேஞ்ச் அவட டிமாண்ட் சேஞ்ச் கம்மியா இருக்கா? பிரைஸ் சேஞ்ச் P to P1 அவட டிமாண்ட் சேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கா? அப்ப எப்படி இருக்கும்? ஸ்டீப்பரா இருக்கும். இங்க பாரு இன்எலாஸ்டிக். இங்க பாரு பிரைஸ் சேஞ்ச் அவட டிமாண்ட் சேஞ்ச் அதிகமா இருக்கா? அப்ப இது என்னது? எலாஸ்டிக், ஃபிளாட்டரா இருக்கும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? இதை பேஸ் பண்ணிலாம் क्वेश्चंस வரும். ஓகேவா? 0 னா பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், 0 to 1 இன்எலாஸ்டிக், 1 னா யூனிட் எலாஸ்டிக். சேம் பர்சன்டேஜ் மாறும், ஸ்மாலர் பர்சன்டேஜ் மாறி இருக்கும், மாறி இருக்காது. லார்ஜர் பர்சன்டேஜ் மாறும், இன்ஃபினிட்டா மாறிட்டே இருக்கும். புரியுதா? ஓகேவா? ஆர்க் எலாஸ்டிசிட்டியை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்க் எலாஸ்டிசிட்டி யூஸ் பண்ணி இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சு எப்படி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா? கிளியரா? நார்மலா நம்ம பிரைஸ் எலாஸ்டிசிட்டி யூஸ் பண்றோமா இல்லையா? யூஸ் பண்றோம். இந்த எலாஸ்டிசிட்டி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? கம்பெனிஸ் பிரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த எலாஸ்டிசிட்டி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி. ஜியோ எப்படி மார்க்கெட்டை பிடிச்சான்? பிரைஸ் 0ன்னு வச்சான். கரெக்டா? அதுக்கான டிமாண்ட் எப்படி இருந்துச்சு? அப்ப பிரைஸை கொஞ்சம் குறைச்சா கூட மக்கள் அதிகமாக அதை வாங்குறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஸோ பிரைஸ் என்ன பண்ணிட்டான்? எவனுமே கொடுக்க முடியாத பிரைஸ் 0ன்னு கொடுத்தான். கரெக்டா? நீ அப்ப எல்லாரும் ஜியோ சிம் வாங்கினவங்க எல்லாரும் யோசிச்சு பேரு என்னன்னு வாங்கினாங்க? ஃப்ரீயா யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு தான் எல்லாரும் வாங்கினாங்க. கரெக்டா? ஆனா உன் பிளான், உன் ஐடியா எப்படி இருக்கு, அவன் ஐடியா எப்படி இருக்கு? மார்க்கெட் பிளேயர்ஸ் எல்லாரையுமே அழிச்சிட்டான். மார்க்கெட்ல வேற யாருமே கிடையாது. கிளியரா? நிறைய பேர் லக்கிலி ஏர்டெல்ல விட்டு போகாம இருந்ததுனாலதான் ஏர்டெல்லால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா ஏர்டெல்லால என்ன பண்ணிருக்க முடியாது, அது சஸ்டெயின் பண்ணிருக்க முடியாது. ஒரே பிளேயர் ஆயிருப்பான். ஒரே பிளேயர் இருந்தாலும் இன்னைக்கு 2000 வச்சிருப்பான் வைஃபை காஸ்ட். ஏர்டெல் இருக்கு வேணா கொஞ்சம் பாரா வச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா? ஒரு பிளேயரே இல்லைன்னா அவன் மோனோபொலி ஆயிடுறான். மோனோபொலி ஆயிட்டா அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியும்? பிரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். கிளியரா? புரியுதா? ஸோ இந்த பிரைஸ் எலாஸ்டிசிட்டி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க கம்பெனிஸ்? அந்த ப்ராடக்ட் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா 0 to infinity இருக்கும். பட் உன்னுடைய பேசிக் குட்ஸ் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி, லேப்டாப், ஃபேனுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எலாஸ்டிக்கா இருக்கும். வீட்டு ரைஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும்? இன்எலாஸ்டிக்கா இருக்கும். இன்எலாஸ்டிக்னா என்ன? பிரைஸ் சேஞ்சுனா டிமாண்ட் சேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சால்ட்டுக்கு சேஞ்ச் ஆகாம சேஞ்ச் ஆகாதா? ஆகாது. அப்ப ஹைலி இன்எலாஸ்டிக்கா இருக்கும் ஆர் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கா இருக்கும். சேஞ்ச் ஆனா கூட ரொம்ப மைன்யூட் சேஞ்ச் தான் ஆகும். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கும்? பர்ஃபெக்ட்லி சேஞ்ச் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கிளியரா? ஸோ அதை உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றாங்க. டோட்டல் அவுட்லே மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்.
ஓகேவா? கிளியரா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப பார்க்க போறோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள். பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஓல்டு பிரைஸ் 10 இருக்கு, ஓல்டு டிமாண்ட் 100 இருக்கு. ஓகேவா? அப்ப எவ்வளவு கம்பெனிக்கு எவ்வளவு நீ செலவு பண்ணிருப்ப? ஓல்டு பிரைஸ் 10 இருக்கு, ஓல்டு டிமாண்ட் எவ்வளவு இருக்கு? 100 இருக்கு. பிரைஸ் இன்டு குவாண்டிட்டி தானே டோட்டல் அவுட்லே. பிரைஸ் இன்டு குவாண்டிட்டி தானே, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பர்ச்சேஸ்டு தானே டோட்டல் அவுட்லே. அவுட்லேனா எவ்வளவு செலவு பண்ணிருக்கியோ அதானே அது அவுட்லே. எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் மேக் பண்ணிருக்கியோ அதானே அது அவுட்லே. அப்ப எவ்வளவு செலவு பண்ணிருக்க? 1000 செலவு பண்ணிருக்க. கிளியரா? 1000 rupees என்ன பண்ணிருப்ப? செலவு பண்ணிருப்ப. கிளியரா? இப்ப E is equal to 1 அப்படின்னா என்ன சிச்சுவேஷன்? யூனிட் எலாஸ்டிக். அப்படின்னா அது பிரைஸ் சேஞ்ச் ஆன அதே பர்சன்டேஜ் டிமாண்ட் என்ன இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஓல்டு பிரைஸ் 10, நியூ பிரைஸ் 11 வச்சுக்கோ. அப்ப நியூ டிமாண்ட் என்னவா இருக்கும்? என்ன நியூ டிமாண்ட்? 110 இருக்குமா? 90 இருக்கும். நியூ டிமாண்ட் என்ன இருக்கும்? 90.90 இருக்கும். இது ஏன்றதை நம்ம அப்புறமா டைம் வேல்யூ பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 90.0909 வரும். 10% ரெடியூஸ் பண்றேன். ஓகேவா? 100/90% போட்டு வரும். ஓகேவா? 90.9090 அப்படி வரும். புரியுதா? கிளியரா? சோ இப்போ எவ்வளவு கேஷ் அவுட்லே ஆகுது? 11 × 90.9090 போட்டு கேன்சல் எவ்வளவு வருது? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். கரெக்ட்டா? கரெக்டாமா? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? உனக்கு இங்க 90 தான் வைக்கணும்னு தோணுச்சுன்னா 90 கூட வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதான் டவுட்டா? 90 தான் வைக்கணும்னு தான் டவுட்டா? இல்ல ஓகே இல்ல. Eleven into 90.90 999 சம்திங் வருதா? 999.99 அப்பனா அது 1000. அப்ப பாரு, E greater than 1, E equal to 1 இருக்கிறதுனால பிரைஸ் மாறிச்சுனாலும் டிமாண்ட் மாறிச்சுனாலும் உன்னுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாறுமா மாறாதா? மாறாது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு செலவு பண்ணியோ இப்பயும் அதே தான் பண்ணுவேன், செலவு பண்ணுவேன். கிளியரா? புரியுதா? கிளியராமா? பிரைஸ் மாறிச்சு, குவாண்டிட்டி டிமாண்ட் என்ன ஆயிடுச்சு? ரெடியூஸ் ஆயிடுச்சு. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஆனா இப்ப E greater than 1 சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கும்? E greater than 1 ஆனது பிரைஸ் சேஞ்ச் விட டிமாண்ட் சேஞ்ச் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. அப்போ இங்க பிரைஸ் எக்ஸிஸ்டிங் பிரைஸ் 10 ஆ, எக்ஸிஸ்டிங் டிமாண்ட் 100 ஆ, நியூ பிரைஸ் 11 ஆ. அப்ப நியூ டிமாண்ட் 11 எவ்வளவு இருக்கும்? 90 இருக்குமா? 90 விட கம்மியா இருக்குமா? 90 விட கம்மியா இருக்கும். 10% விட கம்மியா இருக்கும்ல. இங்க 10% ஏறி இருக்குன்னா அப்ப 10% குறைஞ்சிருக்கணும்ல. 10% குறையுமா லார்ஜரா குறையுமா? கிரேட்டர் தென் 1ல லார்ஜரா குறையும். 10% குறையுமா லார்ஜரா குறையுமா? லார்ஜரா குறையும். பிரைஸ் ஏறுது இறங்குதுன்றது பிரச்சனை கிடையாது. எவ்வளவு குறையும்? லார்ஜரா குறையும். லார்ஜரா அஃபெக்ட் ஆகுமா ஸ்மாலரா அஃபெக்ட் ஆகுமா? கிரேட்டர் தென் 1ல லார்ஜரா அஃபெக்ட் ஆகும். புரியுதா? அப்ப இங்க 11 இருக்கும்போது 10% மாறி இருக்கு. அப்ப இங்க 10% மட்டும் டிமாண்ட் மாறுமா இல்ல அதிகமா மாறுமா? அதிகமா மாறும். நம்ம 20% வச்சுக்கலாமா? அப்ப 20% வைக்கும்போது இங்க 80 வருமா? அப்ப எக்ஸிஸ்டிங்கா நீ எவ்வளவு செலவு பண்ற? 1000. ஆனா இங்க எவ்வளவு செலவு பண்ணுவ? 880 தான் பண்ணுவ, செலவு பண்ணுவ. ஓகேவா? கிளியரா? புரியுதா சொல்றது? ஏன்னா டிமாண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுது? லார்ஜரா அஃபெக்ட் ஆகுது பிரைஸ் சேஞ்சுக்கு. அப்ப குறைஞ்சிருதா இல்லையா? எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கு. இதுவே பிரைஸ் 10ல இருந்து 9 வருது, அப்ப எப்படி இருக்கும்? இங்க 100ல இருந்து 120 போகுமா? அப்ப எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா? நீ செலவு பண்ற காசு எப்படி இருக்கும்? அதிகமா செலவு பண்ணிருப்ப. புரியுதா? அதே லெஸ் தென் 1க்கு எப்படி இருக்கும்?
லெஸ் தென் 1க்கு எப்படி இருக்கும்? யோசி. 10% ஸ்மாலர். அப்ப 10 ல இருந்து 11 போகும்போது இங்க கீழே எவ்வளவு மாறி இருக்கும் டிமாண்ட்? 95 98 அந்த மாதிரி மாறி இருக்கும். கரெக்ட்டா? அதே மாதிரி 10 ல இருந்து 9 போகும்போது 105 106 அந்த மாதிரி மாறி இருக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அஃபெக்ட் ஆகுதா இல்லையா? ஆகுது. அதுதான் இங்க சொல்றாங்க. உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும்? இந்த எலாஸ்டிசிட்டினால அஃபெக்ட் ஆகும். கிளியரா? ஓகேவா? உன்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் தான் கம்பெனிக்கு ரெவென்யூவா இல்லையா? உன்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் தான் கம்பெனிக்கு என்ன? ரெவென்யூ. அப்ப அவனுடைய ரெவென்யூ என்னது? P into Q, price into quantity sold. கரெக்ட்டா? புரியுதா? கிளியரா? பொறுமையா யோசிச்சு ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் யோசிச்சு என்ன பண்ணு? ஆன்சர் பண்ணு. இல்லனா நான் சிச்சுவேஷன்ஸ் கொடுக்குறேன், நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுவோம்? டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? கிளியரா? சோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. E is equal to 0. Situation 1. ஓகேவா? E is equal to 0. அதுக்கு முன்னாடி total revenue is equal to P into Q னு எழுதிக்கோ. Total revenue is equal to P into Q. E is equal to 0 னா எது மாறும்? Original price 10, new price 11. Original demand 100, new demand என்னது? 100. Clear-ஆ? Original price 10, new price 9. Original demand 100, new demand 100. அப்ப என்ன பண்ணுவ? P into Q. எதை மல்டிபிள் பண்ணுவ? இதை மல்டிபிள் பண்ணுவ, இதை மல்டிபிள் பண்ணுவ. கரெக்ட்டா? இது old revenue, இது என்னது? நியூ ரெவென்யூ. ஆன்சர் என்னன்னு சொல்லு. $11,100. இங்க 900. கிளியரா? இப்ப E is equal to 1. E is equal to 1. Old price 10, new price 11. Old revenue, old demand 100, new demand 91. ஓகேவா? சரி 19 வச்சுக்கோ. 10% டைரக்டா போடு. $990, ரெண்டுத்துலயுமே 990. கரெக்டா? ஓகேவா? நெக்ஸ்ட் E greater than 1 அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? 10 ல இருந்து இங்க 11 மாறும்போது இங்க 100 ல இருந்து 80 மாறி இருக்கும். 10 ல இருந்து 9 மாறும்போது இங்க 100 ல இருந்து 120 மாறி இருக்கும். 880. E less than 1. $1,000. $945. ஓகேவா? சோ இப்போ டிஃபரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தோம். இன்ஃபினிட்டி நம்ம பார்க்க தேவையில்ல. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல மூணு கேட்டகரி நம்ம சம் அப் பண்றோம். ஓகேவா? சோ E is equal to 1, E greater than 1, E less than 1 மூணு சிச்சுவேஷனை சம் அப் பண்றோம். புரியுதா? கிளியரா? சோ E is equal to 1, E greater than 1, E less than 1. price reduce ஆகுது. E is equal to 1 ல என்ன இருக்கு? E is equal to 1 ல என்ன இருக்கு? existing 1000,
இங்கேயும் 1000 990 வெறும் 10 ரூபா தான் டிஃபரன்ஸ், அதை இக்னோர் பண்ணிக்கணும். 1000 கிளியரா புரியுதா? ஸோ அப்போ ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுது, டோட்டல் ரெவன்யூ சேஞ்ச் ஆயிருக்கா? ஆகலை. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டோட்டல் ரெவன்யூ சேஞ்ச் ஆயிருக்கா? ஆகலை. அங்கேயும் 990 தான், 1000 மாட்டணும். E greater than 1 என்ன இருக்கு? எப்போ பிரைஸ் ரைஸ் ஆகும்போது ரெவன்யூ என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப பிரைஸ் ரைஸ் ஆகும்போது டோட்டல் ரெவன்யூ என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. பிரைஸ் ரெடியூஸ் ஆகும்போது டோட்டல் ரெவன்யூ என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? E less than 1 பிரைஸ் ரைஸ் ஆகும்போது டோட்டல் ரெவன்யூ என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு சிச்சுவேஷன் கூட, கரெக்டா இல்லையா? நெக்ஸ்ட் பிரைஸ் ரெடியூஸ் ஆகும்போது டோட்டல் ரெவன்யூ என்ன இருக்கு? கரெக்டா? புரியுதா? கிளியரா? இப்போ அந்த பேஜ் எடுத்து பாரு, டோட்டல் ரெவன்யூல நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க பாரு உனக்கு. எலாஸ்டிக், யூனிட் எலாஸ்டிக், இன் எலாஸ்டிக். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலாஸ்டிக்ல என்ன இருக்கு? பிரைஸ் ரைஸ் ஆனாலும் பிரைஸ் ரெடியூஸ் ஆனாலும் டோட்டல் ரெவன்யூ எப்படி இருக்கு? சேஞ்ச் ஆகுதா சேஞ்ச் ஆகலையா? யூனிட் எலாஸ்டிக்ல அப்படியே இருக்கு. அப்ப டோட்டல் ரெவன்யூ ரிமைன்ஸ் சேஞ்ச், நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது எலாஸ்டிக்ல, டோட்டல் ரெவன்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். எலாஸ்டிக்ல பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, அப்ப டோட்டல் ரெவன்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எலாஸ்டிக் சிச்சுவேஷன்ல சம பார்த்துக்க வேணும்னா கிளியரா? பிரைஸ் இன்க்ரீஸா டிக்ரீஸா பொறுமையா உட்காந்து பாரு. கிளியரா? நெக்ஸ்ட் இன்எலாஸ்டிக் சிச்சுவேஷன்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டோட்டல் ரெவன்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, டோட்டல் ரெவன்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேபிள். கிளியரா? புரியுதா? क्वेश्चनல எப்படி கேட்பான்? இன் கேஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கு? எலாஸ்டிக்கா இருக்கு. அப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் will affect your total revenue by dash. எப்படி? total revenue என்ன ஆகும்? increase ஆகுமா decrease ஆகுமா? எலாஸ்டிக்ல price increase ஆச்சுனா total revenue என்ன ஆகும்? decrease ஆகும். கிளியரா? புரிஞ்சுதா? சோ இதானது total revenue related ஆன பாயிண்ட்ஸ். இந்த விஷயத்தை தான் ஃபுல்லா அவ்வளோ பெரிய பேராகிராஃபா உங்களுக்கு கொடுத்து நான் சம்மா சொன்னதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பேராகிராஃபா சொல்லியிருக்காங்க. கிளியரா? புரிஞ்சுதா? இந்த சம்மை வேணும்னா காப்பி பண்ணுறதுனா பண்ணிக்கோ, ஜீரோ பண்ண தேவையில்ல. ஈக்குவல் டு 1, கிரேட்டர் தென் 1, லெஸ் தென் 1 காப்பி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிக்கோ, பக்கத்தில் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோ.
இதில் 10 11ங்கிறது ப்ரைஸ், கீழே இருக்கிறது டிமாண்டு.